பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 பிரிவு 175. Police officer S power to investigate. காவல்துறை அதிகாரியின் புலன்விசாரணை செய்யும் அதிகாரம். பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 அத்தியாயம் 13 பிரிவு 175 இது வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகளுக்கு புலன்விசாரணை செய்யும் அதிகாரத்தை பற்றி சொல்கிறது. ஏற்கனவே வழக்குகளில் 2 விதமான நடைமுறைகளை பார்த்தோம். காக்னசபிள் கேசி மற்றும் நான் காக்னசபிள் கேசஸ். இப்போது காக்னசபிள் வழக்குகளில் காவல் அதிகாரிகளின் அதிகாரம் பற்றி பார்ப்போம். கக்னைசப் வழக்குகளில் வழக்கு பதிவு செய்ய, புலன்விசாரணை செய்ய, குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதி தேவை இல்லை என்று ஏற்கனவே பார்த்தோம். பொதுவாக ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு புலன் விசாரணை ஆரம்பம் ஆகிறது. இந்த புலன் விசாரணையை யாரெல்லாம் செய்யலாம் என்று இந்த சட்டப்பிரிவு சொல்கிறது. காவல்துறையில் சார்பு ஆய்வாளர் பதவிக்கு குறையாத ஒரு காவல் அதிகாரியை புலன் விசாரணை செய்ய இந்த சட்டப்பிரிவு அனுமதிக்கிறது. பொதுவாக இவர்களை SHO, அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசர் என கூறுவோம். பொதுவாக காக்னசபிள் வழக்குகளில் புலன்விசாரணை செய்யவோ கைது செய்யவோ நீதிமன்ற அனுமதியெல்லாம் தேவையில்லை. இந்த புலனாய்வு செய்யும் காவல் அதிகாரி எந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த பிரிவு சொல்கிறது. குற்றச் சம்பவம் எந்த இடத்தில் நடந்ததோ அந்த இடம் அவர் பணிபுரியும் காவல் நிலைய அதிகார எல்லைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும், முதல் தகவல் அறிக்கை எந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த நீதிமன்ற எல்லைக்குள் குற்றச்சம்பவம் நடந்த இடம் இருக்க வேண்டும் என்பதையும், இந்த 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் காவல் அதிகாரி புலன் விசாரணையை நடத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்கிறது. குற்றம் கடுமையானதாக இருந்தால், குற்றத்தின் தன்மை மற்றும் கடுமையை கருதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் DSP பதவியில் உள்ள காவல் அதிகாரி அவர்களை புலன்விசாரணை செய்ய உத்தரவிடலாம். இவ்வாறு பிரிவு 175 உட்பிரிவு 1 சொல்லப்பட்டுள்ளது.